மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ். வீட்டிலேயே எளிமையாக செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3 அல்லது 4 பெரியது. மாவுச்சத்து அதிகமுள்ள பழைய உருளைக்கிழங்கு சிறந்தது. சமையல் எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் காரத்திற்கேற்ப, விருப்பமென்றால். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, வண்ணத்திற்கு மட்டும். ஐஸ் தண்ணீர் உருளைக்கிழங்கை ஊற வைக்க. செய்முறை விளக்கும். நறுக்குதல்: முதலில் உருளைக்கிழங்கின் தோலை சீவிவிட்டு சிப்ஸ் கட்டை பயன்படுத்தி மிக மெல்லிய வட்டங்களாக சீவிக்கொள்ளவும். கழுவுதல்: சீவிய துண்டுகளை உடனே குளிர்ந்த நீரில் 2-3 முறை நன்கு கழுவவும். இதனால் உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச் நீங்கி சிப்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மொறுமொறுப்பாக வரும். ஈரப்பதம் நீக்குதல்: கழுவிய துண்டுகளை ஒரு பருத்தி துணியில் பரப்பி அதன் மேலுள்ள ஈரப்பதம் முழுமையாக போகும் வரை துடைக்கவும். பொரித்தல்: வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது உருளைக்கிழங்கு துண்டுகளை ஒவ்வொன்றாக போடவும். வேக வைத்தல்: மிதமான தீயிலேயே வைத்து பொன்னிறமாகும் வரை பொரிக்கவும். சலசலப்பு அடங்கியவுடன் சிப்ஸை வெளியே எடுக்கவும். சுவையூட்டுதல்: ஒரு கிண்ணத்தில் உப்பு மிளகாய்த்தூள் கலந்து வைத்துக்கொண்டு சூடாக இருக்கும் சிப்ஸ் மீது தூவி நன்றாக குலுக்கவும். முக்கிய குறிப்புகள்: உருளைக்கிழங்கு துண்டுகளில் ஈரப்பதம் இருந்தால் சிப்ஸ் மொறுமொறுப்பாக வராது. எனவே நன்கு துடைப்பது அவசியம். அதிகமான துண்டுகளை ஒரே நேரத்தில் எண்ணெயில் போட வேண்டாம்.